ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திர பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து வேறு ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்கள் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறனால தான் உங்களுக்காக தான் நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோடு வெளிப்படையாமல் சொல்கிறேன். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இந்த பிரயோக முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிரயோக முறை. ஆனால் இதனோட சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அபரிவிதமாக நல்ல ஒரு கை மேலே பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு 2 நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே, அதாவது வந்து உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது இந்த முச்சந்தி இந்த மாதிரியான இடங்களில் வந்து, அதாவது வந்து அவங்க வந்து வழக்கமாக போக வர பாதையாக இருக்கணும் அது. சரிங்களா? போக வரக்கூடிய அந்த வழியாக இருக்கணும். அங்கே வந்து ஏதாவது முச்சந்தி இந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுன்னா, அங்கே வந்து ஒரு ஓரமாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மண் வந்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டியில் வந்து மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். மண் வந்து நீங்கள் முறையாக வந்து அதில் வந்து நிரப்பி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. தலை இலை விரித்து அதற்கு நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு 1:1 அளவில் சின்னதாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு செம்பு தகட்டில் சாஸ்திர நீதின்படி வந்து அதுக்கு உண்டான அபிஷேகங்கள், அதுக்கு உண்டான சாபமெல்லாம் போக்கிட்டு, அதில் நான் இந்த வீடியோலாம் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு, அதை வந்து நல்லா சுருட்டி, ஏன்னா ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த எந்திரத்தை வச்சிடுறீங்க. இந்த எந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் முறையாக இதற்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால் சுற்றி கட்டி, ஒரு சுத்தமான இடத்துல தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே இந்த சட்டியை வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு இழுப்பநிலை தீபம் ஏற்றிக்கணும். சரிங்களா? இழுப்பநிலை இல்லைன்னா காராம்புஷ நெய் தீபம்னு ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே அமாவாசை நாளன்னைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு சிலருக்கு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பூஜைகள் செய்யவே வந்து பிரிஞ்சு போன நபரும் மீண்டும் அவங்களாம் தேடி வந்ததெல்லாம் இருக்குது. அதுக்காக பூஜை நிப்பாட்டிடக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த பூஜைகளை வந்து சரியாக வந்து அந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்து முறையை இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முச்சந்தி, சரிங்களா, அங்கே வந்து ஒரு ஓரமாக வந்துட்டு, அதான் அந்த வழியில் வந்து நீங்கள் வழக்கமாக போகிற வர பாதையாக இருக்கணும். சரிங்களா? அங்கே வந்துட்டு ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை மலர்கள், 5 விதமான வாசனை திரவியங்கள் ஊற்றி அதற்குள்ளே வந்துட்டு இந்த ஆணைக்கண் பட்ட சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே, பிரிந்து சென்ற உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் வந்துட்டு மிக விரைவில் மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்திரநூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.